ஜப்பானில் திருடர்களே கிடையாதுங்க. நீங்கள் எந்த பொருள் எங்கே வச்சுட்டு போனாலும் நீங்கள் வர வரைக்கும் அந்த பொருள் வந்து அங்கேயே தான் இருப்பேன். உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் பண்ண போகிறேன். என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் என்னோடய பல்சரு. இதில் தான் காலேஜ் போவேன், பார்ட் டைம் போவேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சைக்கிள் கொண்டு போய் நான் பார்ட் டைம் போகிற இடத்துல அங்கே விட்டுட்டு நான் பார்ட் டைம் முடிச்சுட்டு வந்து அப்படியே இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். நான் பூட்ட போகிறது கிடையாது. செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. எப்பா ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த சைக்கிள் அப்படியே இங்கே தான் விட போகிறேன். பூட்ட போகிறது இல்லை. இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் அப்படின்னா ரொம்ப பிஸியான இடங்க. இது வந்து எக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கி அப்படின்னா ஸ்டேஷன் அர்த்தம். அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற இந்த இடம். இதில் வந்து நிறைய மக்கள் வந்து போகிற இடம். நிறைய ஃபாரினர்ஸும் வந்து போகிற இடம். அப்பேற்பட்ட ஒரு இடம். அங்கே இந்த இடத்துல தான் நான் சைக்கிள் விட்டுருக்கேன். இப்போ டைம் சரியாக 6 ஆயிடுச்சுங்க. நம்ம பார்ட் டைம் வேறு போகணும். சரி நான் போகிறேன், போயிட்டு வந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ தாங்க ஒர்க்கு முடிஞ்சிச்சு. கரெக்டாக 1 மணி ஆகுது. சரியான குளிர். வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சைக்கிள் வேறு விட்டுருக்கேன். லைட்டாக பயமாக இருக்குது. போய் பார்க்குறோம் எப்படி இருக்குது தெரில. சைக்கிள் இருக்கான்னு தெரில. லைட்டாக பயமாக தான் இருக்குது. வந்துட்டேன் பக்கத்தில். சைக்கிள் ஓமே காட், சைக்கிள் இங்கே தாங்க இருக்குது. நான் எப்படி விட்டுட்டு போனோன்னா அப்படியே இருக்குது பாருங்கள். இதனால் தாங்க ஜப்பானில் வந்து திருடர்களே கிடையாதுங்க. நீங்கள் எந்த பொருளும் எங்கே வச்சுட்டு போனாலும் நீங்கள் வர வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும். அதனால் நம்பி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.